ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إن في ذلك لذكرى صدق الله مولانا العظيم. பேரன்புமிக்க மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, இந்த இனிய பொழுதினில் நம்முடைய சிந்தனைகளை செதுக்குவதற்காக வேண்டியும் புதுப்பிப்பதற்காக வேண்டியும் சிந்திப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு தகவல்களை நாம் பெற்று வருகின்றோம். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். தேர்வுகள் எல்லாம் முடிந்து கொண்டிருக்கின்றன. மிக சீக்கிரமாக முடிவுகள் வரப்போகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவு, 12ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவு, பல்கலைக்கழக தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவைகளினுடைய முடிவு. இந்த முடிவுகள் தினசரிகளிலே வரும் பொழுது கூடவே நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். தேர்வில் தோல்வி அடைந்ததால் மாணவன் தற்கொலை, தேர்வில் தோல்வி அடைந்ததால் மாணவி தற்கொலை, பெற்றோர் திட்டியதால் பிள்ளை தற்கொலை, காதல் தோல்வியால் தம்பதிகள் தற்கொலை, வியாபார நொடிசலால் குடும்ப தலைவர் தற்கொலை, கடன் தொல்லையால் குடும்பத்தோடு தற்கொலை. பார்க்கின்றோம். இங்கே நாம் கொஞ்சம் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் நடக்கின்ற தற்கொலைகள் இது எல்லா நாடுகளிலும் இருந்து இருக்கின்றது. இந்தியாவிலும் இருக்கின்றது, மலேசியாவிலும் இருக்கின்றது, ஜப்பானிலும் இருக்கின்றது, அமெரிக்காவிலும் இருக்கின்றது, ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறது. இவைகளே நீங்கள் அரபு நாடுகளிலே இதனுடைய சதவீதம் மிக 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 குறைவு. அதிலும் குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளிலே இதனுடைய சதவீதம் அதிகம். தற்கொலைக்காக வேண்டியுள்ள தீர்வுகளை அவர்கள் தங்களுடைய தீர்வுகளாக மாற்றிக் கொள்கின்றார்கள். சமீபத்தில் கூட ஒரு செய்தியை நான் படித்தேன். ஒருவர் முதலில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் முன்னால் பாய்வதற்கு தயாராக இருக்கின்றார். அவரை ஒரு வழியாக பிடித்து இழுத்து தனியாக கொண்டு வந்து விட்டார்கள். மீண்டும் 2வது முறை பாய நினைக்கின்றார் வேறொரு நேரத்திலே. அப்போதும் அவர் காப்பாற்றப்படுகிறார். 3வது முறை பாய்ந்து அதற்குள்ளால் ரயில் வந்து விடுகிறது. அவர் அடித்து செல்லப்பட்டு விடுகிறார். ரயில் முன் பாய்ந்து தற்கொலை, மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை, தலைவர் ஆட்சியை பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் தொண்டன் தீக்குளித்து தற்கொலை. என்ன இது செய்தி தெரியுமா? ஒன்று உங்களுக்கு, அதிகமாக தற்கொலை நடக்கின்ற நாடு எது? எல்லாவற்றிலும் விஞ்சி நிற்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகளிலே நாங்கள் ஒருபடி மேல், பொருளாதார தன்னிறைவிலே நாங்கள் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு நிறைவாக இருக்கின்றோம். எந்த ஒரு சங்கதி நடந்தாலும் அடுத்த நிமிடமே எங்களால் சுதாரித்துக் கொண்டு எழுந்து கொள்ள முடியும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜப்பானில் தான் தற்கொலை அதிகம்.
ஜப்பானில் எப்படி தற்கொலை நடைபெறுகின்றது? கணினியை திறப்பார்கள், திறந்து கொண்டு உட்கார்ந்து கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போய்கொண்டிருக்கும். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, சைனாவிலே ஐபேட் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறுவன் தன்னுடைய கிட்னியை விட்டு இருக்கின்றார், ஐபேட் வாங்குவதற்காக. நவீன தொழில்நுட்ப கருவிகள் தங்களுடனே வைத்திருப்பதில் அவர்களுக்கு இணை அவர்கள்தான். எல்லாவற்றையும் தன்வசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. டீம் சூசைட், கூட்டு தற்கொலை. ஒரு இடத்தில் ஒரு 15-20 கார்கள் இருக்கும். அந்த கார்கள் அத்தனையும் மூடப்பட்டிருக்கும், கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நாள் நிற்கின்றது, இரண்டாவது நாள் நிற்கின்றது, மூன்றாவது நாளும் அந்த கார், அத்தனை கார்களும் ஒரே இடத்திலே நிற்கின்றதனால் அரசுக்கு சந்தேகம் வருகின்றது. காவலர்கள் போய் பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு காரிலும் 4 பேர் 5 பேர் விஷ வாயு கசிந்து அத்தனை பேரும் இறந்திருக்கின்றார்கள். ஒரே நேரத்திலே 30 பேர், ஒரே நேரத்தில் 35 பேர். டீம் சூசைட், கூட்டு தற்கொலை. என்னப்பா இது? ஏன் இப்படி செய்து கொள்கின்றார்கள்? அதிகமாக தற்கொலை செய்கின்ற இடமும் அங்குதான் இருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து கீழே குதித்து விட்டால் அவன் இறந்து விடுவான். ஏன் இப்படி நடக்கின்றது என்று காவல்துறையினர் ஆய்வு மேற்கொள்கின்றார்கள். எப்படி இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள்? சமீபத்தில் கூட நீங்கள் படித்திருப்பீர்கள், மோட்சம் செல்வதற்கு வழி உடனே இங்கிருந்து செல்வதென்று எல்லோரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் ஜப்பானில், ஒருவருடைய தலைமையில். பிறகு ஆய்ந்து பார்த்ததில் இவர்கள் எல்லோரும் பேஸ்புக் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொண்டு, உங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா, இந்த இடத்திற்கு வாருங்கள். நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா, நாங்கள் இன்னும் 10 பேர் இருக்கின்றோம், நீங்களும் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆள் திரட்டி இருக்கின்றார்கள். அதிலேயே ஒரு டீம் செட் பண்ணி பிறகு அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து காரிலேயே தற்கொலை செய்து கொண்டார்கள். என்ன காரணம் என்று ஜப்பானிய அரசு உடனடியாக ஆய்விற்காக வேண்டி கட்டளையிட்டது. ஏன், என்ன காரணம் இதற்கு? அவர்கள் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஃபியூச்சர், எதிர்காலம் என்று ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் அனுபவித்து விட்டோம். சம்பாத்தியமா, வானில் பறக்க வேண்டுமா, பெண்களுடன் உல்லாசமா, என்னென்ன இன்பங்கள் வேண்டும், கடல் பயணமா, சொகுசு வாழ்க்கையா, எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம். இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? இதற்கடுத்து ஏன் சம்பாதிக்க வேண்டும்? இதற்கு பிறகு நமக்கு எதற்கு காசு? எதிரில் அவர்களுக்கு ஒன்று இல்லை. எனவே அவர்களை தற்கொலை செய்ய தூண்டுகிறது. ஒரு மனிதனுக்கு எதிரில் ஒன்று இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றன, என்னுடைய மனைவி இருக்கின்றாள், எனக்கு இப்படி ஒன்று இருக்கின்றது, எனவே நான் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள முடியாது என்றால் அவன் அதை செய்ய மாட்டான். இவர்களுக்கெல்லாம் இது இல்லை. இளவயதுக்காரர்கள் அல்லது இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏதோ ஒன்றை வாழ்கின்றார்கள். இங்குதான் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. மனிதர்களே, இந்த உலக வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கை முடிவதில்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மறுமையை நோக்கி இஸ்லாம் இழுக்கின்றதல்லவா, இதில் தான் முஸ்லிம்கள் இத்தகைய முடிவுகளை மேற்கொள்ளாமல் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்கின்றார். மறுமை வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. மறுமை வாழ்க்கை மனிதனை பல்வேறு கட்டங்களில் பாதுகாக்கிறது. தவறு செய்வதிலிருந்து, தற்கொலையிலிருந்து, தானை கொலை செய்து கொள்வதிலிருந்து, பல்வேறு பாவங்களிலிருந்து அவனை பாதுகாக்கிறது. குறிப்பாக தற்கொலை அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். காரணம், நாம் நாளை ஒரு நாள் நம்முடைய அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனை இதை விட்டெல்லாம் தடுத்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.